அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய விசிறி வாழை, குருத்து 19. அடுத்தாற்போல் எங்க போகலாம் என்று கேட்டாள் பாரதி. சொர்க்கத்துக்கு என்றான் ராஜா. அந்த ரூட்டுக்கு நம்ம வண்டிக்கு பர்மிட் இல்லைங்க என்றான் டாக்ஸி டிரைவர் சிரித்துக்கொண்டே. ராஜாவும் பாரதியும் சிரித்துவிட்டனர். டிரைவர், நீங்க ரொம்ப தமாஷாக பேசுறீங்களே. சில டாக்ஸி டிரைவருங்க மூஞ்சிய என்று வைத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள கண்டால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்றான் ராஜா. எப்பவும் சந்தோஷமா இருக்க தெரியணுங்க. எந்த நேரமும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள வாழ தெரியாதவங்கன்னு தான் சொல்லணும் என்றான் டிரைவர். பலே பலே, நீ ஏன் கட்சி என்றான் ராஜா. எந்த பக்கம் போகணுங்க டிரைவர் கேட்டான். மவுண்ட் ரோடு பக்கம்தான். 6:30 மணிக்கு தானே சினிமா, இன்னும் ரொம்ப நேரம் இருக்கே என்றாள் பாரதி. அத்தை லைப்ரரியிலேருந்து புத்தகம் வாங்கி வர சொல்லியிருக்கிறாள். அங்க 1/2 மணி நேரம், அப்புறம் ஹோட்டல்ல 3/4 மணி நேரம். ஆமா, நீ அத்தை கிட்ட சினிமாவுக்கு போறதாக சொல்லிவிட்டு வந்தாயா? அத்தை என்ன சொன்னாங்க? யாரோடு சினிமாவுக்கு போக போகிறாய் என்று கேட்டாங்க. சிநேகிதிகளோடு போக போறதாக சொன்னேன். சரின்னுட்டாங்க. நான் சொல்லல, இன்றைக்கு அத்தை நல்ல மூட்ல இருக்காங்க, நீ போய் கேளு, உடனே பர்மிஷன் கொடுத்துருவாங்கன்னு. ஆமா, நீங்க இன்னைக்கு லேட்டா வீட்டுக்கு வந்தால் பிரின்சிபல் எங்க போயிருந்தேன்னு கேட்பாங்களே. கேட்கட்டுமே. நீங்க என்ன பதில் சொல்வீங்க? எங்க கல்லூரியில இன்றைக்கு ஆண்டு விழான்னு ஒரு டூப் அடிச்சிடுறேன். என்ன மட்டும் சினிமாவுக்கு போறதாக நிஜம் சொல்லிவிட்டு நீங்க போய் பேசலாமா என்று கேட்டாள் பாரதி. இது பொய் இல்ல பாரதி. பின்னென்னவா? புழுகு. புழுகுக்கும் பொய்க்கும் என்ன வித்தியாசம்? புழுகுல பிரத்தியாருக்கு தீங்கு கிடையாது, பொய்யில அது உண்டு. அப்படின்னா நான் சிநேகிதிகளோடு சினிமாவுக்கு போறதா சொன்னது பொய் தானே? இல்ல, புழுகு. எனக்கென்னவோ பயமா இருக்கிறது. நாம 2 பேரும் சேர்ந்துகிட்டு சினிமாவுக்கு போயிருக்கோம்னு பிரின்சிபலுக்கு தெரிஞ்சதுன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீதான் பர்மிஷன் வாங்கியிருக்கியே. நீங்க வாங்கலையே. நான் சினிமாவுக்கு போகலையே, கல்லூரி ஆண்டு விழாவில் இருந்தல்லவா வரேன், அதனால லேட்டு. சுத்த பொய். மறுபடியும் பார்த்தாயா? புழுகுன்னு சொல்லு. எல்பின்ஸ்டனுக்கு போறீங்களா டிரைவர் கேட்டான். முதல்ல லைப்ரரிக்கு போ, அதோ தெரியுது பார், அந்த கட்டடத்துக்கு முன்னால நிறுத்து என்றான் ராஜா. டாக்ஸி அங்கே போய் நின்றதும் ராஜாவும் பாரதியும் இறங்கி லைப்ரரிக்குள் சென்றனர். என்ன அனுப்பிடுங்க சார், வெயிட்டிங்ல போடாதீங்க, சம்பாதிக்கிற நேரம் என்றான் டிரைவர். அதுவும் சரிதான் என்று கூறிய ராஜா அவனுக்கு மீட்டருக்கு மேல் அதிகப்படியாகவே 1 ரூபாய் கொடுத்து அனுப்பினான். ரொம்ப சந்தோஷங்க என்று கூறி சென்றான் டிரைவர். 1/2 மணி நேரம் கழித்து ராஜாவும் பாரதியும் வெளியே வந்து டாக்ஸிக்காக காத்திருந்த போது அதே டாக்ஸி அருகில் வந்து நின்றதும் பாரதிக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. நீயே வந்து விட்டாயா என்றான் ராஜா. ஆமாங்க, இதுக்குள்ள மாம்பழத்துக்கு ஒரு சவாரி கிடைச்சது, போயிட்டு வந்தேன். ஏறிக்குங்க, ஓட்டலுக்கு தானே? ஆமா. எந்த ஓட்டலுக்கு என்று கேட்டான் டாக்ஸி டிரைவர். முன்னொரு நாள் திறந்தவெளி மாடியில் சாப்பிட்டோமே, அந்த ஓட்டலுக்கே போகலாம் என்றாள் பாரதி. டாக்ஸியை அந்த ஓட்டலுக்கு விடச் சொன்னான் ராஜா. பக்கத்துல தான் சினிமா, நாங்க நடந்தே போய்விடுகிறோம், நீ காத்திருக்க வேண்டாம் என்று கூறிய ராஜா டிரைவரிடம் பணத்தை கொடுத்து அனுப்பினான். பிறகு இருவரும் அந்த ஹோட்டலுக்கு சென்று திறந்தவெளி மாடிக்கு போய் ஒரு மூலையில் போடப்பட்டிருந்த வட்ட மேஜைக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டனர். என்ன சாப்பிடுறீங்க என்று கேட்டுக்கொண்டே வந்தான் சர்வர். அவனிடம் 2 மசாலா தோசை ஆர்டர் கொடுத்தான் ராஜா. எனக்கு மசாலா தோசை பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் பாரதி. எனக்கு தெரியாது, மசாலா தோசை சொன்னா அது வருகிற வரைக்கும் கொஞ்சம் பொழுது போகுமே என்பதற்காக சொன்னேன் என்றான் ராஜா. பாரதி சிரித்துக்கொண்டே அந்த லைப்ரரி புத்தகத்தை எடுத்து புரட்டினாள். மசாலா தோசை வருவதற்குள் நீ இதை படித்தே முடித்து விடலாம் என்றான் ராஜா. ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட், பிலாசபி, இதை போய் வாங்கி வந்தீர்களே என்றாள் பாரதி. இது உனக்கல்ல, அத்தைக்கு. இந்த மாதிரி ட்ரை சப்ஜெக்ட் தான் அவங்களுக்கு பிடிக்கும். சற்று நேரத்துக்கெல்லாம் மசாலா தோசை 2 கொண்டு வந்து வைத்தான் சர்வர். பாரதி தோசையின் முருகலான பாகங்களை மட்டும் எடுத்து சாப்பிடத் தொடங்கினாள். மசாலா தோசையை கண்டுபிடித்தானே, அவனுக்கு ஒரு சிலை கட்டி வைக்க வேண்டும் என்றான் ராஜா. ஐஸ்கிரீம் கண்டுபிடித்தவனுக்கும் தான் என்றாள் பாரதி. இப்போது ஐஸ்கிரீம் வேணும் என்பதை சொல்லாமல் சொல்கிறாயா என்று கேட்டு சிரித்தான் ராஜா. இல்லை இல்லை என்றாள் பாரதி. சர்வரை கூப்பிடுவதற்காக ராஜா திரும்பி பார்த்தபோது வேறொரு மூலையில் அவனுடைய காலேஜ் பிரின்சிபல் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு திடுக்கிட்டான். அவன் திருவென்று விழிப்பதைக் கண்ட பாரதி, ஏ ராஜா, ஏன் இப்படி இஞ்சி தின்ற மாதிரி விழிக்கிறீங்க என்று கேட்டாள். நிஜமாகவே இந்த மசாலாவிலே இருந்த ஓர் இஞ்சி துண்டை தின்னுவிட்டேன், அதுதான் என்று கூறி மழுப்பினான் ராஜா.
பொய் பொய், எதையோ என்னிடம் சொல்லாமல் மறைக்க பாக்குறீங்க. எங்க பிரின்சிபல் வந்திருக்காரு. நாம 2 பேரும் அவர் பாக்கறதுக்கு முந்தி எழுந்து போயிடணும். அவர் சினிமாவுக்கும் வந்து சேர்ந்தால்? வரமாட்டார். சினிமானா அவருக்கு பிடிக்காது. அடுத்த நிமிடம் இருவரும் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு விட்டனர். இன்னும் 6 மாத காலத்துக்கு பூரண ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். காலையிலும் மாலையிலும் சற்று நேரம் தோட்டத்துக்குள் உலாவும் நேரம் தவிர வெளியில் எங்குமே செல்லக்கூடாது என்று கண்டிப்பான உத்தரவு போட்டிருந்தாள் டாக்டர் அம்மாள். அறைக்குள்ளாகவே கட்டுப்பட்டு கிடக்கும் கொடுமையை பார்வதியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கல்லூரிக்கு போகாமல், கல்லூரியை காணாமல், கல்லூரி மாணவிகளுடன் பேசாமல், கல்லூரியில் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் இருப்பதை அவளால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. அந்த கல்லூரியிலேயே படித்து, அங்கேயே உத்தியோகத்தில் அமர்ந்து, அங்கேயே புரொஃபஸராகி, கடைசியில் அந்த கல்லூரிக்கே பிரின்சிபலும் ஆகிவிட்டாள் அவள். படித்த காலத்தில் கூரை வேய்ந்த சிறு சிறு ஷெட்டுகளே வகுப்பறைகளாக இருந்தன. இப்போது அந்த பழைய தோற்றமே அடியோடு மாறி புதிய புதிய கட்டடங்களாக உயர்ந்து நிற்கின்றன. அந்த கட்டடத்தின் ஒவ்வொரு செங்கலும் அவளுடைய முயற்சிக்கும் உழைப்புக்கும் ஊக்கத்துக்கும் சான்று கூறிக்கொண்டிருக்கின்றன. புறத்தோற்றத்தில் மட்டும் அந்த கல்லூரிக்கு கவர்ச்சி தேடித்தரவில்லை அவள். அங்கே படித்து தேறிய மாணவிகளில் பெரும்பாலோர் இன்று பல்வேறு துறைகளில் புகழுடன் விளங்கி வருகின்றனர். பண்புக்கும் ஒழுக்கத்துக்கும் உறைவிடமாக திகழும் அந்த கல்லூரியை அவள் ஒரு தெய்வ திருக்கோயிலாகவே போற்றி நடத்தி வருகிறாள். மற்ற கல்லூரி தலைவர்கள் பார்வதியிடம் மிக்க மதிப்பும் மரியாதையும் கொண்டு ஒருவித அச்சத்துடனேயே பழகி வந்தனர். பார்வதியின் உடல்நிலையை பற்றி விசாரித்துவிட்டு போக இந்தியாவின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் தினமும் பல பேர் வந்து போய்கொண்டிருந்தனர். கல்வித்துறையில் புகழ்பெற்ற நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வேதாந்திகள், டாக்டர் பட்டம் பெற்ற அறிவாளிகள், பழைய மாணவர்கள், இதர கல்லூரி தலைவர்கள் எல்லாருமே வந்தனர். நம் நாட்டுக்கேற்ற வகையில் கல்வித்துறையில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களை பற்றி பார்வதி அவர்களிடம் விவாதித்தாள். அவளுடைய பேச்சை கேட்ட பிறகு அவர்களுக்கு பார்வதியிடமிருந்த மதிப்பு பன்மடங்காக உயர்ந்தது. அன்று கார்னேஷன் கல்லூரி பிரின்சிபல் வேதாந்தம் வந்திருந்தார். தூய தமிழிலேயே அவருடன் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்த பார்வதி அவர் புறப்படும் நேரத்தில் ஞாபகமாக, மீனா கோபாலன் நட்பு இப்போது எந்த மட்டில் இருக்கிறது என்று கேட்டாள். வேதாந்தம் சிரித்துக்கொண்டே, நல்ல முறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தாங்கள் கூட மீனாவின் தந்தைக்கு கடிதம் எழுதியிருந்தீர்களாம். அவளுடைய தந்தை என்னை காண வந்திருந்த போது கூறினார். கோபாலனை பற்றி எல்லா விவரங்களையும் விசாரித்து தெரிந்து கொண்டு அவனையும் நேரில் பார்த்துவிட்டு போயிருக்கிறார். அநேகமாக திருமணத்துக்கு ஏற்பாடானாலும் வியப்பதற்கில்லை என்றார். அவர்கள் இருவருக்கும் என் மனப்பூர்வமான ஆசிகள் என்று மகிழ்ச்சி பொங்க கூறினாள் பார்வதி. இரவு மணி 9:30 இருக்கலாம். பார்வதி கண்களை மூடியபடியே எண்ணமிட்டுக் கொண்டிருந்தாள். அப்போது வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. ஒருவேளை சேதுபதியாயிருக்குமோ என்று யோசித்தாள். ஞானத்தை அழைத்து, வாசலில் கார் சத்தம் கேட்டதே, யார் வருகிறார்கள் என்று பார் என்றாள். பாரதி என்றாள் ஞானம். ராஜா இன்னும் வரவில்லையா? பார்வதி கேட்டாள். இன்னும் இல்ல. சரி, சாப்பிட்டு முடிந்ததும் பாரதியை இங்க வரச்சொல் என்று கூறி அனுப்பினாள் பார்வதி. முதலில் பாரதியை டாக்ஸியில் கொண்டு வந்துவிட்ட ராஜா 10 நிமிடம் கழித்து அதே டாக்ஸியில் வந்து இறங்கினான். அவன் வந்து இறங்கிய போதும் கார் சத்தம் கேட்கவே, ராஜாவாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை பார்வதி எளிதில் ஊகித்துக் கொண்டாள். பாரதி சாப்பாட்டை முடித்துக்கொண்டு ஹார்லிக்ஸுடன் பரம சாதுவாக மாடிக்குச் சென்றாள். பாரதியை கண்ட பிரின்சிபல், என்ன பாரதி, சினிமா நன்றா இருந்ததா? என்ன படம்? யாரெல்லாம் போயிருந்தீங்க என்று அன்போடு விசாரித்தாள். இங்கிலீஷ் பிக்சர் மேடம், அண்ணா கரீனா என்றாள் பாரதி. டால்ஸ்டாய் எழுதினது, ரொம்ப நல்ல கதையாச்சே. லவ் ஸ்டோரி தான். ஆமா, ராஜா வந்து விட்டானா? இப்பதான் வந்திருக்கார். அவனை கூப்பிடுங்க. கூப்பிட்டீங்களா அத்த என்று இறைந்து சத்தமிட்டபடியே மாடிப்படிகள் அதிர ஏறி வந்தான் ராஜா. தான் எதுவுமே தவறு செய்யாதவன் போல் காட்டிக்கொள்ள வேண்டுமென்பதற்காகவே அவசியமின்றி உரத்து சத்தமிட்டு கொண்டு வந்தான் அவன். ஏண்டா இவ்வளவு நேரம் உனக்கு? இன்றைக்கு எங்க காலேஜில் ஆண்டு விழா, அதனால லேட்டு என்று பொய் சொன்னான் ராஜா. இல்லை, புழுகினான். ஓஹோ, ஆண்டு விழாவா? ரொம்ப ஜோராக நடந்திருக்குமே. டீ பார்ட்டி உண்டா? பிரின்சிபல் என்ன பேசினார்? ஆமா, ரொம்ப கிராண்ட். பிரின்சிபல் ரொம்ப நல்லா பேசினாரு என்று பொய் சொன்னான் ராஜா. இல்லை, புழுகினான். அப்புறம் டீ பார்ட்டியில என்னடா ஐட்டம்? மசாலா தோசை. என்னடா உளறுகிறாய்? டீ பார்ட்டியில மசாலா தோசையா? ஆமா அத்த, மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து கேட்டுக்கொண்டோம், மசாலா தோசை வேண்டும் என்று பொய் சொன்னான் ராஜா. இல்லை, புழுகினான். சரி, லைப்ரரியிலேந்து புத்தகங்கள் வாங்கி வரச் சொன்னேனே, வாங்கி வந்தாயா?
ஓ என்று கூறிய ராஜா லைப்ரரி புத்தகங்களை எடுத்து அத்தையிடம் கொடுக்க வந்தான். அப்போது அந்த புத்தகம் ஒன்றிலிருந்து 2 சினிமா டிக்கெட்டுகள் கீழே உதிர்ந்தன. இதென்னடா சினிமா டிக்கெட்டு? யாரோ இதுக்கு முன்னால இந்த புத்தகத்தை லைப்ரரியிலேருந்து வாங்கி கொண்டு போனவங்க சினிமாவுக்கு போயிருப்பாங்க. அவங்க இந்த புத்தகத்துல அந்த டிக்கெட்டுகளை வைத்திருப்பாங்க என்றான் ராஜா. பார்வதிக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. அவள் புன்முறுவலோடு அவனை ஏற இறங்க பார்த்தாள். அந்த பார்வையிலும் சிரிப்பிலும் ஏன் பொய் சொல்கிறாய் என்ற கேள்வி பொதிந்து கிடந்தது. ராஜா, உங்க கல்லூரி பிரின்சிபலுக்கு துளி கூட கடமை உணர்ச்சி என்பதே கிடையாது. ஏன் அத்த அப்படி சொல்றீங்க? அவர் எதுலயும் ரொம்ப கரெக்டாச்சே. இல்ல, கல்லூரியில ஆண்டு விழா நடக்கிற போது அங்க இல்லாமல் என்னை பார்க்க வந்து விட்டாரே. இன்று மாலை இங்கே வந்து வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தாரே என்றாள் பார்வதி. அடப்பாவி மனுஷா, இங்கேயும் வந்து விட்டாரா என்று எண்ணிக்கொண்ட ராஜா இஞ்சி தின்ற மாதிரி திரு திருவென்று விழித்தான். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.